சரிகமா கார்வா மினி தமிழ். அது ஆக்சிடென்ட்டா நடந்தாலும் அந்த இன்சிடென்ட்டை மறக்க முடியாம டிரைவர் வேலு அங்கிள் ரொம்ப கில்ட்டியா குற்ற உணர்வுல தவிக்கிறாரு. டைகர் சாரை பார்த்து மன்னிப்பு கேட்கணுமா? அவரால நடக்க முடியாது, அதுக்காக தான் என்ன அனுப்புனாரு. எதிர்பாராம நடந்ததுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? பாவம், அதையே நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி சைக்கலாஜிக்கலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. ஒரு முறை, ஜஸ்ட் ஒரு முறை சாரை பார்த்து மன்னிப்பு கேட்டா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நேத்துதாம்மா 20வது நினைவு நாள். 20 வருஷம் ஓடி போயிடுச்சு. ஆனாலும் பெரியவர் இன்னும் மறக்கல. அதே ஞாபகத்துல தான் இருக்காரு. அவர் அந்த ஞாபகத்துல என்ன பண்ணார் தெரியுமா? வேண்டாம்மா, வேண்டாம். மன்னிப்பு கேட்டா மட்டும் என்ன ஆக போகுது? போன உயிருங்க திரும்பியா வரப்போகுது? அந்த டிரைவரை பார்த்தா இன்னும் அதிகமா व्यसனப்படுவாரு. பெரியவருக்கு தெரிய வேண்டாம், தப்பா எடுத்துக்காத. எனக்கு புரியுது. மன்னிப்பு கேட்டா அவருக்கு வலி குறையும் தான், ஆனா சாருக்கு வலி அதிகமாயிடும். நீங்க சொல்றதுதான் சரி. வரேன். என்னன்னே தெரியல, இந்த இடத்த இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா நான் இங்க வந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. நான் வரேன். தேங்க்ஸுங்க. வள்ளியப்பா, அந்த பொண்ணு வந்துட்டு போன விஷயம் பெரியவருக்கு தெரிய வேண்டாம். என்ன தெய்வான, என்ன வள்ளியப்பட்ட ரகசியம் பேசிட்டு இருக்க? அது வந்து கோர்ட் முடிஞ்சு சீக்கிரம் வந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்மா. ஆக்சிடென்ட் பண்ணவனுக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நஷ்ட ஈடும் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். யார் யாருக்கோ தண்டனை வாங்கி கொடுக்குறேன். உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்ச அந்த லாரி டிரைவர் யாரு? அவன் எங்க இருக்கான்? அவனை என்னால கண்டுபிடிக்க முடியாம போச்சே. சோ தோத்த நாசமா போன உன் கடந்த கால காதலை பத்தின உண்மையை ரோஜா கிட்ட சொல்றதா முடிவு பண்ணிட்டேன். வேற வழி இல்ல மச்சான், சொல்லிதாகணும். ஆமா, நீ சொல்றதும் சரிதான்டா. அப்பதானே இன்னைக்கு உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். என்ன ரிசல்ட்? நான் தான் சொன்னேனே மச்சான், இது ஆவறது இல்ல, வேலைக்கு ஆகாது, உன் காதல் தேராது, டோட்டல் டைம் வேஸ்ட்னு. கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருக்கியா? எப்ப பாரு ஆவறது இல்ல, நடக்காது, தேராதுன்னு. இது வாயா இல்ல சாக்கடையாடா? கரும முடிச்சவன. இல்ல மச்சான், அது வந்து இப்படியே பொத்திக்கிட்டு வா. நீலு, நீ எங்க வர? உள்ளதான் மச்சான், உள்ள வந்தா உனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. ஒரு ஹெல்ப் வேணா, இங்கே இரு. உள்ள இல்ல வந்த அவன. ஏ ரோஜா, வால் வந்துட்டாண்டி. கண்டுக்காத ஸ்வேதா, கொஞ்சம் காமெடி பண்ணல இரு. மொத்தத்துல அவனை காமெடியனாவே ஆக்கிட்ட.
என்னங்க ம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க பேர் சொல்லுங்க. நான் சந்தோஷங்க. நான் சந்தோஷ். என்ன வயசு? என்ன ப்ராப்ளம்? எந்த டாக்டரை பார்க்கணும்? மென்டல் டாக்டரை பார்க்கணும். ஆ? வந்துட்டோனா உருப்பிட்ட மாதிரிதான். மென்டல் டாக்டர் ஈவினிங் தான் வருவாரு. நீங்க வேணா ஈவினிங் வாங்களேன். ஏங்க அவன மாதிரி நீங்களும் படுத்துறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்லணும். சரி சொல்லுங்க. இங்க வச்சு வேணா தனியா. என்ன தனியாவா? ஐயோ அது இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது இங்க வச்சு வேணா ப்ளீஸுங்க. கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆமாங்க, ஆ? கடைசியா ஒரு சான்ஸ் கொடுங்க. அவனும் உண்மையை சொல்லட்டும். அப்பதானே நீங்க சீக்கிரமா கட் பண்ணி விட முடியும். ப்ளீஸ். சொல்லுங்க. சொல்றேன், சொல்லிதானே ஆகணும். சீக்கிரமா சொல்லுங்க, டாக்டர் வர டைம் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன். நில்லுங்க. நான் 10வது படிக்கும்போது மல்லிகான்னு ஒரு பொண்ணு, என் கிளாஸ்மேட். கொஞ்சம் அழகு கம்மி தான், இருந்தாலும் அழகா இருப்பா. உங்களவுக்கு அழகெல்லாம் இல்லைங்க, ஆனாலும் ஓகே. நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். ஆனா அது அப்பவே பிரேக்கப் ஆயிருச்சு. அதோட அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கான்டாக்ட்லயே இல்லைங்க. அந்த ஒரே ஒரு லவ் தாங்க. பாட்டி மேல சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் நான் யாரையுமே லவ் பண்ணல. இப்போ உங்களை உயிருக்கு உயிரா லவ் பண்றேங்க. நான் சொன்னதெல்லாம் சத்தியங்க, என்னை நம்புங்க ப்ளீஸ். என்னை ரிஜெக்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், ப்ளீஸுங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க. உங்க 10th ஸ்டாண்டர்ட் லவ் யாரால பிரேக் ஆச்சு? அது எப்படியோ பிரேக் ஆச்சு, அது முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்குங்க அது? அப்படியெல்லாம் விட முடியாது. ஏன் பிரேக் ஆச்சு, யார் மேல தப்பு, இதெல்லாம் டீட்டெயிலா தெரியணும். அதான் அப்பவே சொன்னனே மச்சான், இது ஆவறதே இல்லைன்னு. உன் காதல் ஊத்திக்கிச்சு, வா போலாம். கும்புறாண்டா, சும்மா இருடா. ஏ ரோஜா, அதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாருல, அப்புறம் ஏன் டீடைல்ஸ்லாம் கேக்குற? காரணம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அதா உங்க காதல் பிரேக் ஆனதுக்கு காரணத்தை சொல்லுங்க. இங்க பாருங்க, மச்சான் மேலலாம் எந்த தப்பும் இல்ல. அந்த பொண்ணு தான் ஃபால்ட்டு, ஆனால் தான் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே மச்சான், கரெக்டா சொல்லிட்டனா? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபேவரா பேசியிருக்கடா. தேங்க்ஸ் மச்சான். அவர் சொல்றது உண்மையா? அப்படியே வச்சுக்கலாம். அப்படிதாங்க. அப்போ ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணணும்? சிம்பிள் தான். நேரா அந்த மல்லிகா கிட்ட போய் எதனால பிரேக் ஆச்சுன்னு தெளிவா டீட்டெயிலா ரைட்டிங்ல என்ஓசி வாங்கிட்டு வாங்க. என்ஓசியா? அப்படின்னா? நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், ஒரு லெட்டர். நாளைக்கு திடீர்னு வந்து சந்தோஷ் ஏன் லவர் தான்னு அவ கிளைம் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்கு தான் என்ஓசி. டேய் சந்தோஷ், உன் காதல் மட்டும் இல்ல, இவங்கள யார் காதலிச்சாலும் ஆவறதில்ல. சத்தியமா வேலைக்கு ஆகாது. இவங்க சாவர வரைக்கும் கண்ணி தான், கல்யாணமே ஆகாது. அப்புறம் எதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு? வாடா போலாம். அதான் 10th ஸ்டாண்டர்ட்லயே முடிஞ்சு போச்சே, இப்ப எதுக்குங்க என்ஓசி? கண்டிப்பா வேணுமா? கண்டிப்பா வேணும். பேங்க் லோன் போட்டு பைக்கோ காரோ வாங்கணும்னு வச்சுக்கோங்க. பணம் கட்டி முடிச்சாலும் அதை நம்ம யாருக்காவது விற்கும் போது பேங்க்ல ஒரு லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லுவாங்கல்ல, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதுதான் என்ஓசி. ஒரு சாதாரண பைக்கு காருக்கே அப்படின்னா இது என்னோட வாழ்க்கை, ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அதுக்கு தான் என்ஓசி மஸ்ட். ஏ ரோஜா, என்னடி இதெல்லாம்? இல்ல ஸ்வேதா, இவரோட லவ் உண்மையா முடிஞ்சு போச்சா இல்ல அப்படி இப்படி கொஞ்சம் நஞ்சம் பேலன்ஸ் இருக்கான்னு தெரிய வேண்டாமா? கண்டிப்பா என்ஓசி வேணும். இங்க பாருங்க சந்தோஷ், மல்லிகா கிட்ட நீங்க என்ஓசி வாங்கிட்டு வந்தாதான் நான் உங்களை லவ் பண்றதா வேண்டாமான்னு யோசிக்க முடியும். என்ஓசி இல்லாம என்ன பார்க்க வர வேண்டாம். ஸ்வேதா போலாம், வா. என்னடா மச்சான், கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி என்ஓசிலாம் கேக்குறா? இது ஆகிறது இல்லடா, வேலைக்கு ஆகாது, சத்தியமா தேராது. இதுக்கு மேல ஏதாவது பேசுன கொன்னுடுவேன். அட பாவி, அவ என்ஓசி கேட்டதுக்கு ஏன் நோசை உடைச்சிட்டு போறியடா? உண்மையை சொன்னா தப்பாடா?
ஐயோ ஏங்க போதுங்க. டாக்டர் கொடுத்த மருந்து சாப்பிடாம இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படிங்க சரியாகும்? இதுவும் மருந்து தாண்டி. காரம் போட்டிருக்கியா? போட்டாச்சுங்க. ம். மனசுக்குள்ள ஒரு பெரிய கவலை, ரொம்ப கவலை. அதான் குடிக்கிறேன். காரணம் இல்லாம குடிப்ப நான் சொல்லு. சரி சரி, எனக்கு தெரியாதா என்ன? அப்படி என்னங்க கவலை? சிட்டிக்குள்ள 7.5 ஏக்கர் சரியான இடம். ஒரே இடத்துல 7.5 ஏக்கர் மொத்தமா இருக்கிறது உலக அதிசயம். ஒரு கிறுக்கு பைய வேஸ்டா போட்டு வச்சிருக்கான். ம், எனக்கு எப்படி இருக்கும்? கவலையா இருக்காது? பார்த்து உயிரே போச்சு. மனசு தாங்காம போனா போது பணத்தை கொடுக்கறேன், இடத்த கொடுறானா, அந்த முட்டா பையன் முடியாதுங்கிறான். ஐயையோ, அதான் கவலையா? இருக்காதா பின்ன? என்னங்க, அது நம்ம இடமா? இது வரைக்கும் இல்ல, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நம்ம இடமாயிடும். ம். சாக்ஷி, அப்பா பாவண்டி. அவரை கவலைப்பட விடாம அத பார்த்து எப்படியாவது முடிச்சு கொடுமா. அதுக்காக தாம்மா இந்த புக்கெல்லாம் படிக்கிறேன். கண்டிப்பா முடிச்சிடலாம். ம், ம். ஆமா, ஆ, அடுப்புல ஏதாவது வச்சிருக்கியா? கருகுன ஸ்மெல் வருது. ஐயையோ, நான் மறந்தே போயிட்டேன். அப்பா, அம்மா இப்படி அப்பாவியா ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுக்காக எப்பவாவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆ? சந்தோஷம்தான் பட்டிருக்கேன். ம்? கோகிலாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீயும் நானும் சந்தோஷமா இருக்கணும். அதை தாண்டி அவளுக்கு எந்த கவலையுமே இல்லை. ஆனா எனக்கு அப்படி இல்லை. நிறைய கவலை இருக்கு. இந்த சென்னை மாநகரம் மருதநாயகம் நகரம்னு மாறணும். நான் இந்த ஊருக்கு ராஜா, உங்க அம்மா ராணி, நீ இளவரசி. முதல்ல அந்த 7.5 ஏக்கரை சொந்தமாக்குவோம். ம்? அப்புறம் சிட்டியை பத்தி யோசிப்போம். ம். அது ஆசிரமா இருக்கிறது தான் ப்ராப்ளமே. கை வச்சா பப்ளிக் பிரச்சனையா மாறிடும். இல்லைன்னா எப்போ அவங்கள காலி பண்ணியிருப்பேன். ம்ஹும். இல்லப்பா, அது ஆசிரமமா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. எப்படி சொல்ற? ஆசிரமங்களுக்குன்னு ஒரு விதி இருக்கு. ஆசிரமங்கள்ல கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நடந்தா சட்டப்படி பிரச்சனை ஆயிடும். ஓ, உடனே அந்த ஆசிரமத்தை லாக் பண்ணிடுவாங்கப்பா. அங்க இருக்கிறவங்கள வேற ஆசிரமத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நடந்தா. புரியுதா? சோ உள்ள தப்பு நடக்கணுங்கிற. ம், ஆமா, நாம தான் நடத்தி வைக்கணும். ம். ம். ஏங்க, சாக்ஷிக்கு என் மாமா ஒரு சம்பந்தம் சொன்னாரே, அத பத்தி யோசிச்சிங்களா? என்னம்மா நீ? உப்பே இல்ல, சப்புன்னு இருக்கு. ஐயோ, அப்படியா? நான் சரியா தானே போட்டேன். சரி இரு, நான் வேற கொண்டு வரேன். ம். ஹ. அப்பா, ஆ. இம்மீடியட்டா அந்த ஆசிரமத்துல கிரிமினலா ஏதாவது நடக்கணும். அது போலீஸ்க்கு தெரியணும். அவங்க ஆக்ஷன் எடுத்து சாந்தமூர்த்தி குற்றவாளியா உள்ள போகணும். உள்ள போனவர் வெளியே வர்றதுக்குள்ள ப்ராப்பர்ட்டியை கேப்சர் பண்ணி காசாக்கிடணும். அந்த சாந்தமூர்த்தி பாவம், அவருக்கு நம்மள மாதிரி கிரிமினலா நடந்துக்க தெரியாது. நாம தான் ஏற்பாடு பண்ணணும். ஹம். பண்ணிடலாம். அவன் சரியான ஆம்பளையா இருந்தா மறுபடியும் வரட்டும்.
வந்து பார்க்கட்டும். கோதண்ட சிக்ஷை யாருன்னு காட்டுறேன். நீ கவலைப்படாத மூர்த்தி, அவன் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். தாத்தா, அந்த ஆளுதான் மறுபடியும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, விடுங்க தாத்தா. இல்லம்மா, அவன் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வேறு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த ஆள் வார்த்தையில உண்மை இல்லை, கண்ணில கோபம் இருந்துச்சு. அவன் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுவான்னு தான் எனக்கு தோணுது. என்ன நடந்தாலும் என் உயிர் இங்கே தான் போகணும். இந்த இடத்த விற்கக்கூடாது. எதுக்குப்பா அப்படி பேசுறீங்க? உங்க உயிர் எதுக்கு போகணும்? இடத்த பார்த்தா ஆசைப்பட்டவங்க டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு நல்ல வேலை வந்தா வித்துற வேண்டியது தானே. ராஜேஷ், என்னடா பேசுற? வாய் மூடிட்டு போ. போன்னு சொல்றல. அவனையே அடுக்கிற ரோஜா, பிரச்சனையிலேயே வாழ முடியுமா என்ன? கேக்குற விலைக்கு கொடுத்துட்டு வேற நல்ல இடமா பார்த்து வாங்கிட்டு போக வேண்டியதுதானே? உன்னை கேட்டாங்களா விக்கிறதா வேண்டாமான்னு? உன்னை ஐடியா கேட்டா மட்டும் நீ சொல்லு. அதுக்குதான் நீ இருக்கியே, என்ன எதுக்கு கேட்பாங்க? இப்பவே வித்துட்டா நல்லது. இல்ல இப்படிதான் வரவங்க போறவங்க கிட்டலாம் அடிபடணும். என்ன அடிப்பானா? மறுபடியும் கை வச்சிருவானா? வச்சு பார்க்கட்டும், நானும் அவனான்னு பாத்துறேன். வர சொல்லு. புரியாம பேசாதீங்க தாத்தா. அரசியல்வாதிகளும் ரவுடிங்களும் தானே வராங்க. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான். வித்துட்டா நிம்மதியா இருக்கலாம்ல. ராஜேஷ், என்ன பேசுற நீ? அம்மா இறந்த வீடு இது. அப்பாவோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசாத. என்ன சென்டிமெண்ட்? சாவில்லாத வீடு இருக்கா என்ன? அதுக்காக குடியிருக்கிற வீட்டை விக்காமலா இருப்பாங்க? கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுங்க. போதும் உன் பிராக்டிக்கல். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுரும். போடி, போன்னு சொல்றல. என்ன மிரட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. இடத்த கேட்டு மிரட்டுறான் பாத்தியா? அவன் நம்மள எதுவும் பண்ணாம பாத்துக்கோ. உங்களுக்கெல்லாம் பட்டதுக்கு அப்புறம் தான் புத்தி வரும். என்னமோ பண்ணுங்க. வர வர இவளோட திமிரு ஏறிட்டே போகுது. மூர்த்தி, பிரியா அப்படிதான் எடுத்தேன் கவுத்தேன்னு தான் பேசுவா. அதை நீ பெருசா எடுத்துக்காத. பிரியா, அறிவில்ல உனக்கு? முட்டாளா நீ? இந்த இடத்த விற்க சொன்னா அப்பா மனசு கஷ்டப்படாத? ஏய் ராஜேஷ், உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம யாரு என்னன்னு மறந்துடாதீங்க. நாம யாரும் அவருக்கு பிறந்த பிள்ளைங்க இல்ல. ஆனா அப்பா நம்மளெல்லாம் சொந்த குழந்தைங்களாதான் பாத்துக்கிறாரு. நாங்க ஒன்னும் குழந்தைங்க கிடையாது. எங்களால தனியா வாழ முடியும். தெரியும், உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டல்ல, அதான் எல்லாம் மறந்து போச்சு. பசியில அழுதுகிட்டே அனாதையா தெரு தெருவா அலைஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்காது, மறந்துருக்கும். இங்க இருந்தாதான் எனக்கு அனாதனே ஃபீல் வருது. அது போகணும்னா நான் அந்த இடத்த மாத்தணும். மாத்த வேண்டியது இடத்த இல்ல, உன் மனச. உன்னை அனாதையா நினைக்கிற யாரும் இங்க இல்ல. அது உன் மனசுக்குள்ளதான் இருக்கு. நீ போகணும்னு முடிவெடுத்தா போகலாம். ஆனா நீ மட்டும்தான் போகணும். நானும் பிரியாவும் வரமாட்டோம். சாகுற வரைக்கும் இங்கதான் இருப்போம். இதுதான் எங்க வீடு. ஹலோ, எதுக்கு தேவையில்லாம என்னையும் சேர்க்கிற? நான் இங்கதான் இருப்பேன்னு உன்கிட்ட சொன்னனா? நீ வேணும்னா சந்தோஷமா இங்கேயே இரு. நாங்க வேணான்னு சொல்லலையே. அதுக்காக என்ன கமிட் பண்ண வேணாம். இவங்க கிட்டலாம் பேசுறதே வேஸ்ட். நன்றி கெட்ட ஜென்மங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே